இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பைசா மாஸ்டர் தமிழ்ல பார்க்க போறது முக்கியமாக நான் எப்பவுமே வார வாரம் சில ஷாப்பிங்ஸ் பண்ணுவேன். அதாவது சில ஸ்டாக்ஸ் எல்லாம் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிட்டு வரும். அந்த மாதிரி விஷயத்தில் ஒரு 6 விதமான ஸ்டாக் நான் இன்னைக்கு கன்சிடர் பண்ணுறதா இருக்கிறேன். ஓகே, அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது முன்னாடி மார்க்கெட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று மதியம் 1 மணி வரைக்குமே நல்ல பீக்கில் இருந்த மார்க்கெட் ஓரளவுக்கு மேலே பாசிட்டிவாக இருந்தது. நேற்று நம்ம வீடியோ பண்ணும்போது கூட பாசிட்டிவாக இருக்குன்னு சொன்னோம். ஆனால் சொல்லி முடிச்சுட்டு பார்க்கும்போது ஈவினிங்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா அது எங்கேருந்து ஆரம்பிச்சதோ அதே இடத்துக்கே மைனஸில் நெருங்கிடுச்சு. எனிவே இப்போ இன்னைக்கு காலையில் ஆரம்பிச்சதுலேருந்து மார்க்கெட் நெகட்டிவாக தான் ஆரம்பிச்சிருக்கு. ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை. ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸோட இஷ்யூ இன்னும் சால்வ் ஆகிறத விட அது எஸ்கலேட் ஆகிட்டே போகுதுன்னும் போது அதனால ஏற்படக்கூடிய இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் இன்க்ரிமெண்ட்னால இந்தியாவில் ப்ரைஸ் மார்ஜின் குறைஞ்சிருமோ கம்பெனிங்களுக்கு அப்படிங்கிறதுனால, அதாவது ப்ராஃபிட் மார்ஜின் குறைஞ்சிருமோங்கிற கன்ஃபியூஷனில் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கீழே போயிட்டு இருக்க தவிர இது ஒரு சென்டிமெண்ட் ரீசன் தானே தவிர நோ லாஜிக் ரீசன். ஓகே, ஆனால் இதை நீங்கள் என்னடா மைனஸில் போதே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. நான் எப்பவுமே சொல்கிறேன், மார்ச் ஏப்ரல் மேங்கிறது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு. மீன் டைம் அதுக்கு ஒரு ரீசன் தேவைப்படும். அந்த ரீசன் தான் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ். அப்படி இறங்கி இருக்கு, இறங்குனதும் ஏறி இருக்கு. ஓவரால் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல 1.5% நெகட்டிவ்ல தான் இருக்கு. அதனால இது ஒரு பெரிய இம்பாக்டே கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா வார் ஸ்டார்ட் ஆன தேதியில் விழுந்தது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.5% ப்ராஃபிட்ல தான் இருக்கிறோம். நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன ஸ்லட்ஜ் தான் இருக்குது தவிர இது ஒரு பெரிய ஸ்லட்ஜ்லாம் கிடையாது. மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக்கிங்கும் நடக்கும். நான் சொல்லியிருக்கேன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிடம்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதனால இப்போ நிறைய பேர் விற்க ஆட்டோமேட்டிக்காக என்ன ஷேர் ப்ரைஸு குறைய தான் ஆகும். ஓகே, ஸோ இன்னுமே நமக்கு ஒரு 1 மந்த் வரைக்கும் டைம் இருக்குது. ஜூன் வரைக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம்னு நான் சொல்லியிருக்கேன். மார்க்கெட்டில் எந்த பெரிய டெவலப்மெண்ட்ஸ் இருக்காது அப்படின்ட்டு. ஸோ அந்த வகையில் இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இறங்கிட்டு இருக்கு. ஏன் இறங்குதுன்ற ரீசன் நான் எப்படி சொல்லிட்டேன். ஸ்டாக் பக்கம் மக்கள் ஒரு வேளை போக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னும் போது கோல்டு மேலே இருக்கக்கூடிய, அதாவது விற்கிறாங்கன்னு நான் சொல்ல வரல, பட் அது வாங்க தானே ரேட் ஏறும். ஸோ வாங்காமல் வேற ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்கன்னும் போது 13,900 ரூபாய் வந்திருக்குது. தொடர்ந்து 3-4 நாளாக மார்க்கெட் கீழ் நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க. சில்வர் பார்த்தீங்கன்னா நோ சேஞ்ச், 260 அப்படியே ஹோல்ட் ஆகி நிற்கிது. அதையும் பார்த்துட்டீங்க. வேதாந்தா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 62% மைனஸ் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆக்சுவலாக அது மைனஸ் கிடையாது. வெயிட் பண்ணுங்க, அது ப்ராப்பராக அப்டேட் ஆகி முடியறதுக்கு டைம் எடுக்கும். சரிங்களா? அதனால் இந்த கன்ஃபியூஷனே வேண்டாம். ஸ்டில் வேதாந்தாவில் என்ன பிரச்சனை, இப்போ இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறுறதுனால அவங்க ஃபர்னஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, இந்த ஃபர்னஸ்க்கோ அல்லது மைனிங் ப்ராசஸ்க்கோ தேவையான டீசல், தேவையான அந்த எனர்ஜிலாம் காஸ்ட்லி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எவ்வளோ வரைக்கும் காஸ்ட்லி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கனாக்கா, ஒரு டன் அலுமினியம் உற்பத்தி பண்ணுறதுக்கு $100 வரைக்கும் ரேட் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு அசம்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அதானி பவர். அதானி பவருடைய லாபம் 52% க்ரோத்தை நீங்கள் பார்க்க முடியுது. 4,000 கோடி 4,017 கோடி ரூபாவா எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ க்ரோ ஆயிருக்கு. எல்என்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹைதராபாத் மெட்ரோ இருக்கு இல்லையா, அதோட ஷேர்ஸ் எல்லாம் ஒரு 1,460 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்கிறது ஒரு நியூஸ். ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு நியூஸ் தான். இதனால உங்களுக்கு என்ன பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அதே இல்லாமல் இன்னைக்கு ரிசல்ட் யாரெல்லாம் ரிசல்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்துஸ்தான் யூனிலிவர், பஜாஜ் ஃபின்சர்வ், அதானி போர்ட் இவங்கெல்லாம் இன்னைக்கு அவங்களுடைய ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. மேபி இன்னைக்கு ஈவினிங்கில் நாளைக்கு காலையிலக்குள்ள நீங்கள் எல்லாமே பார்த்துடலாம். ரைட், சில கம்பெனிங்களுக்கு போனஸ் அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். அது ஏதோ ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்ற பயத்திலேயே தான் நான் பார்க்குறேன். அதாவது அல்கா இந்தியா இப்போ நான் செக் பண்ணேன், ஆக்சுவலாக ட்ரேடிங் இது தூக்கிட்டாங்க. ஆனாலும் அவன் பார்த்தா 6:1 ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா May 8 கொடுத்து வச்சிருக்கான். அதுக்கு அடுத்தது ஆப்டஸ் ஃபார்மா 3:2 போனஸ் கொடுக்குறான். அந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரேடே ஆகாத ஒரு ஸ்டாக்கு. அதெல்லாம் பண்ணி நான் சார்ட்டில் அப்பப்போ உங்களுக்கு வைக்கிறேன் பாருங்களேன். அதெல்லாம் ட்ரேடே ஆகல, வால்யூமே இல்லை. அடுத்தது பயோஜென் ஃபார்மா, இதுவும் அதே மாதிரி தான். இதுவும் 1:6 ஒரு போனஸ் டேட், அதுவும் May 15 கொடுத்து. அந்த சார்ட்டை போய் பார்த்தா எந்த டிரான்சாக்ஷனும் இல்லாத ஒரு சூழ்நிலையும் நம்ம பார்க்க முடியாது. அதனால கொஞ்சம் நீங்களாம் இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருப்பீங்க. ஏன்னா டக்குன்னு எதையாவது போய் வாங்கி தொலைச்சிட்டிங்கன்னா மொத்த கதையும் முடிஞ்சிடும். ஓகே, அதனால் இந்த மாதிரி ஆப்ரேட்டர் கையில் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய சில ஸ்டாக்ஸ் என் கண்ணில் மாட்டும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு ஏதாவது மல்டி பேக்கர்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி அந்த வாட்ஸ்அப்பில் இந்த ஸ்டாக்கை வாங்குங்க, அந்த ஸ்டாக்கை வாங்குங்க, இது இத்தனை எக்ஸ் வரும், அது எத்தனை எக்ஸ் வரும்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் ஒழுங்காக உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஒழுங்கான ஸ்டாக்ஸை ரீடாப் அப் பண்ணுற வேலையை பாருங்கள். சரியா? ரைட், இப்போ நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு முதல் ஸ்டாக் எடுத்திருக்கோம். முதல் ஸ்டாக் ஐசிஐசிஐ ஏஎம்சி கம்பெனி. இது இப்போ தான் உங்களுக்கு லிஸ்டான கம்பெனி. உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். இன்றைக்கி 3,272 ரூபாய் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்கோடைய ROE பார்த்துக்குங்க, ROC இதெல்லாம் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கிறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை இன்றைக்கி நான், ஏன்னா நம்ம கன்சிடரேஷன் போகிறோம் இல்லையா, ஃபாஸ்ட்டாக போயிடலாம். இந்த கம்பெனியோட ஸ்டாக்கு இன்றைக்கி நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு கம்பெனிலையும் ஒரு 8,000 rupees போடலாம் அப்படின்னு ஒரு யோசனை. பார்ப்போம். இன்றைக்கி 3 ஸ்டாக் இதில் நான் கன்சிடர் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு பாலிகேப் இந்தியா. நானும் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் பாலிகேப் இந்தியா எந்த மாதிரியான கம்பெனி, எப்படி இதில் க்ரோத் இருக்குதுன்னா நீங்கள் பார்த்துட்டீங்க.
மீன் டைம் இதோடைய ROI பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23% மேலே இருக்குது ROI. இன்னைக்கு கரண்ட் PE பார்த்தீங்கன்னா 46. மோரோவர் இந்த இண்டஸ்ட்ரி பியுமே அதுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால இப்போ நம்ம கன்சிடர் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ காப்பர், ஜிங்க் இந்த மாதிரியான பொருளோட விலை ஏறும்போது நம்ம போய் காப்பர்லையோ ஜிங்க்லையோ இன்வெஸ்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி நிறுவனங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஃபார் பெட்டராக இருக்கும். பிகாஸ் தே டூ பிஸ்னஸ் வித் ஃப்ரெஞ்ச் கம்பெனி இல்லையா? ரைட். அடுத்தது இந்த கம்பெனியோட ஸ்டாக் நான் வந்து இப்போ 8000 ரூபாய்க்கு மேலே இருக்கிறதுனால ஒரே ஒரு ஸ்டாக் தான் வாங்குறேன். இது நான் எப்படி கன்சிடர் பண்ணேன்? 800 ருபீஸ்க்கு நான் 10 ஸ்டாக் வாங்கினதா நான் அனுமானிச்சுக்கிறேன். அப்படி தான் உங்களுக்கும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட். அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது டேட்டா பேட்டர்ன். டேட்டா பேட்டர்ன் 4000 ரூபாய் விற்கிது. நீங்கள் 4000 ரூபான்னு பார்க்காதீங்க, ஒரு ஸ்டாக் 400 ரூபான்னு பாருங்கள். அப்போனா 10 ஸ்டாக் நீங்கள் நம்ம வாங்குறதா இருந்தால் 4000 ரூபாய் செலவு பண்ண வேண்டியிருக்கும். போன ஒரு வாரம் சார்ட் உங்கள் ஸ்க்ரீனில் வச்சிருக்கேன். கண்டினியூஸாக டேட்டா பேட்டர்ன் வந்து மேல் நோக்கி போகுது. பட் இன்னைக்கு நெகட்டிவ் தான். ஸ்டில் இப்போ பார்த்தீங்கன்னா 4088 ரூபாய் இருக்குது. இந்த ஸ்டாக்கை நம்ம வந்து ROI பார்த்தீங்கன்னா 15% இருக்குது. இன்னைக்கு இதோட PE எவ்வளோ இருக்குது? நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா 93 இருக்குது. ஏன் 93 இருக்குது? அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த கம்பெனிக்கு 1800 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் புக் இருக்குது. அந்த ஆர்டர் புக்கோடைய ப்ராஃபிட்டை இவங்களோட ஏர்னிங் பர் ஷேரில் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இது எவ்வளோ வரும்? கிட்டத்தட்ட 25 PE தான் வரும். பட் அது வந்து எப்போ கன்வெர்ட் ஆகும்னா அதெல்லாம் சேல்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது தான் அந்த புக்கில் பணம் வரும்போது தான் கணக்கு வரும். பட் அன்னைக்கு வந்து புது ஆர்டர்ஸ் வந்துரும்ன்றதுனால அதிகமாக இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியுதுன்னா இந்த பக்கம் போகாதீங்க. ஓகே, ரைட். இப்போது இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ரெண்டு ஸ்டாக் நீங்கள் கன்சிடர் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது 2 கிடையாது, அது 20ன்னு மைண்ட் செட் பண்ணிக்கங்கன்னு சொன்னேன். இப்போ 20 ஸ்டாக் நம்ம வாங்குறதா இருந்தால் 400 ரூபான்னு இப்போ 4000 ரூபாய்க்கான ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். நான் எப்போவுமே மார்க்கெட் ப்ரைஸில் தான் வாங்குவேன். நான் லிமிட் போட்டு வாங்க மாட்டேன் இல்லையா? ஏன்னா ப்ரொஃபஷனல்ஸ் எப்போவுமே வந்து லிமிட் போட்டு வெயிட் பண்ண மாட்டாங்க. மார்க்கெட்டில் வாங்கிடுவாங்க. பிகாஸ் தே வாண்ட் டு அக்வயர் மோர் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ். அதுதான் அவங்களோட ஐடியா. அடுத்தது க்ரோ ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். க்ரோவில் வந்து எந்த மாதிரியான இப்ஸ் அண்ட் பட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா FIS வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த க்ரோ மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் தொடர்ந்து கிட்டத்தட்ட 60%க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதில் 220 ரூபா வரைக்குமே ஸ்டாக் ப்ரைஸ் போயிடுச்சு. நம்ம ஏற்கனவே கன்சிடர் பண்ணது 125 ரூபாய் கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போ திருப்பி நம்ம வந்து கிட்டத்தட்ட 211 ரூபா இருக்குது. நம்மளோட வேலை என்ன? இன்வெஸ்ட் பண்ணுறது தான். இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெகுலராக பண்ணிட்டே வரோம். இன்றைக்கே மொத்தமாக நான் ஒன்று வாங்கலை. சின்ன அமௌண்ட்டை நான் இன்றைக்கும் போட்டிருக்கேன் அப்படின்னா எஸ் அப்படி போட்டிருக்கேன். அப்போ நம்ம ஒரு 8000 ருபீஸ் கன்சிடர் பண்ண போகிறோம் இந்த கேஸில் அப்படின்னு சொல்லி ஒரு 40 ஸ்டாக் வாங்கலாம் இல்லையா? ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எவ்வளோ இதோட ROI பார்த்தீங்கன்னா 21% இருக்கும். இதோடைய PE பார்த்தீங்கன்னா 64. இன்றைக்கி வந்து 64 இருக்கும். இதெல்லாம் நீங்கள் மைண்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சரியாக தவறா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. பட் நான் இன்றைக்கி இதை கன்சிடர் பண்ணுறேன். ஓகே, எத்தனை ஸ்டாக்ஸ்னா 40 ஸ்டாக்கு மார்க்கெட் ப்ரைஸில் கன்சிடர் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும். இந்த பாப்பப் வந்துன்னா பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம கன்சிடர் பண்ணுறதே 10 வருஷத்துக்கு அப்புறமான டார்கெட்டுக்கு. அதனால் இதெல்லாம் பெருசாக கவனிக்க வேண்டாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள். பேசஞ்சர் வெஹிக்கிள் எத்தனை வாங்குறோமோ அதை வந்து கமர்ஷியல் வெஹிக்கிளும் வாங்கணும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் இப்போ லாஸ்ட் 1 வீக் சார்ட் பாருங்கள், உங்களுக்கு பெரிய க்ரோத் ஒன்றும் இல்லை. இந்த கம்பெனியோட ஏர்னிங் பர் ஷேர் என்னைக்காவது ஒரு நாள் 60 வரும். PE வந்து 25 இருந்தால் கூட 60 × 25 போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? ஸோ அந்த அளவுக்கு பாசிபிலிட்டி இருக்குங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நம்ம வந்து கான்ஃபிடன்ஸாக கன்சிடர் பண்ணிட்டு வரோம். இதோட PEலாம் இப்போ நீங்கள் கணக்கு போடாதீங்க. ஏன்னா டிமெர்ஜருக்கு அப்புறம் ப்ராப்பர் புக் ஷேரிங் நடக்கலை. அதனால் இதை கன்சிடர் பண்ணாதீங்க. பட் ஜஸ்ட் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அதை ஒரு 26 ஸ்டாக் கன்சிடர் பண்ணோம்னா அந்த அமௌண்ட் 8000 சம்திங் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிடுது எனக்கு. அகைன் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் அசைசட் அது 1 வீக்கான சார்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் நோக்கி தான் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இதில் ஒரு 26 ஸ்டாக் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து 6 ஸ்டாக் கன்சிடர் பண்ணியிருக்கோம். என்னென்ன? டேட்டா பேட்டர்னில் 2 ஸ்டாக் கன்சிடர் பண்ணியிருக்கோம். டாடா மோட்டார்ஸில் ஒரு 26, டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சரில் ஒரு 26, அகைன் வந்து க்ரோ ஆப் வந்து ஒரு 40 ஸ்டாக்கு, பாலிகேபில் 1, அடுத்தது ICICI ப்ரூடென்ஷியலில், AMCயில் 3. இதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு 54,000 ரூபா வந்துருச்சு. இந்த வாரத்துக்கு இது போதுமானது அப்படிங்கிறதுனால இதை நம்ம வச்சிடறோம். ஸோ ஏற்கனவே நான் உங்களுக்கு கம்யூனிட்டி சம்மந்தமான நிறைய டிஸ்கஷன் நேற்று கூட நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. ஜாயின் பண்ணவங்கலாம் வந்து நிறைய டேட்டா புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. என்ன மாதிரியான விஷயங்களை ஒரு அனலிஸ்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் எந்த மாதிரியான சப்போர்ட் கிடைக்கும் ஒரு கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத புரிஞ்சிருப்பீங்க இல்லையா? எனிவே, கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ண விரும்புறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதில் ஒரு வீடியோ இருக்குது, பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் எப்பவுமே சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதோட என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க லைஃப்பில் பெட்டராக வருவாங்க. ஓகே, எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.